ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல். இந்த மாதிரி அற்புதமான ஆரோக்கியமான மதிய உணவு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு இது குதிரைவாளி ரைஸு. இதை நீங்கள் எடுத்துக்கிறங்க. ரைஸ் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த பாசிப்பருப்பு தான் இதனுள்ள நல்லா டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிறப்ப தண்ணி கொதிக்கிறப்ப நீங்கள் ரைஸ் எடுத்து போட்டுருங்க. ஆனால் அப்பயே பாசிப்பருப்பை போட்டுறாதீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. எப்போ நம்ம பாசிப்பருப்பு போடணும் அப்படின்னா, இந்த ரைஸ் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பாசிப்பருப்பு போடுங்க. அதாவது இந்த பாருங்களேன், இப்போ நான் இதை அழுத்துறப்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த அளவுக்கு போதும். ஒரு 5 நிமிஷம், எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அப்போ நீங்கள் இந்த பாசிப்பருப்பை போட்டுருங்க. ஏன்னா பாசிப்பருப்பு இதுக்கு குழையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழஞ்சா டேஸ்ட் மாறி போயிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். இப்போ நீங்கள் பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமே வெந்துடும். ஏன்னா இது ஒரு அருமையான டிப்ஸு. எந்த சாப்பாடுக்குமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைஸ் சீக்கிரமே வெந்துடும். இப்போ பாருங்களேன், ரைஸ் வெந்துருச்சு, பாசிப்பருப்பு வேகலை. அது அப்படியே இருக்குது பாருங்கள். அதாவது வேகலைன்னா அதாவது ரொம்ப குழையலை, வெந்திருக்கு ஆனால் ரொம்ப குழையலை. இதுதான் சூப்பரான இது பக்குவம். இப்போ நம்ம எடுத்து இதை வடித்து வச்சுக்கிற போகிறோம். ஏன்னா எப்பயுமே நீங்கள் தண்ணியை வடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் குக்கரில் யூஸ் பண்ணாதீங்க. குக்கரில் எந்த ரைஸ் போடாதீங்க. இப்போ நீங்கள் அந்த ரைஸை வடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் மிளகு ஆட் பண்ணுங்கள். மிளகு ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஆவிலாம் ரொம்ப பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகம் போட்டு அதிலே வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். சூப்பராக இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சர்க்கரை நோயாளிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் மதியம் டிஃபன் மதியம் லஞ்ச் டிஃபன் சொல்லிட்டேன். மதியம் லஞ்சுக்கு இதை எடுத்து கொடுங்க. இதை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். உங்கள் உடம்புல உண்மையிலே ஒரு சூப்பரான மாற்றம் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ரைஸ் நம்ம டெய்லி எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். இப்போ நம்ம உங்கள் தேவைக்கேற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துருங்க. ஏன்னா மஞ்சத்தூள் ஸ்மெல் இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்குருங்க. மஞ்சத்தூள் ஸ்மெல் இருந்தீங்கன்னா அந்த ரைஸ் சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் துருவிய தேங்காய் இருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கு முக்கியம். அதை போட்டு நல்லா வறுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நல்லா வறுத்துருங்க. ஏன்னா நம்ம மதியம் எடுத்துகிட்டு போகிற சாப்பாட்டில் தேங்காய் நீங்கள் ஒழுங்காக வறுக்கலை அப்படின்னா இந்த சாப்பாடு கெட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. நல்லா வறுத்துட்டு நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை அதில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான அட்டகாசமான அருமையான ஆரோக்கியமான ஒரு பொங்கல் ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் நார்மலாக எப்பயுமே சாம்பார் செய்வோம் இல்லையா, அந்த சாம்பாரை எடுத்துகிட்டு போங்க. நான் இதுக்கு சாம்பார் பர்டிகுலராக இந்த மாதிரி ரைஸுக்கு சாம்பார் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, நான் வேறு மாதிரி வைப்பேன். அது உங்களுக்கு நான் எப்படி வைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பொங்கலும் சாம்பாரும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.